பட 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 படவன எந்த கண்ணம்மா நீ தொட 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 துடிக்குது எந்த நெஞ்சம்மா ஹே சிலு 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 சிலுவன கொஞ்சம் செல்லம்மா நான் சட 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 மழையன வந்தேன் கண்ணம்மா திருநாள் இதுவா இதயம் தரவா உரைத்தேன் மெதுவா குஞ்சி குஞ்சி வரவா பட 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 படவன எந்த கண்ணம்மா நீ தொட 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 துடிக்குது எந்த நெஞ்சம்மா ஹே சிலு 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 சிலுவன கொஞ்சம் செல்லம்மா நான் சட 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 மழையன வந்தேன் கண்ணம்மா ஆர்ப்பாட்டமா நீ வந்ததும் தேரோட்டமா நிகழ்காலம் நீ எனவே காதல் கூறி கைப்பிடித்து கூட்டி சென்றதா சின்ன தூரல் தூரிடவே மீண்டும் இந்த வேப்ப மரம் வெட்கப்பட்டதா இதுவே திருநாள் இதயம் தரும் நாள் ஒரே தேனது நாள் உன்னிடத்தில் மனநாள் பட 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 படவன எந்த கண்ணம்மா நீ தொட 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 துடிக்குது எந்த நெஞ்சம்மா ஹே சிலு 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 சிலுவன கொஞ்சம் செல்லம்மா நான் சட 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 மழையன வந்தேன் கண்ணம்மா சிலு 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 சிலுவன கொஞ்சம் செல்லம்மா நான் சட 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 மழையன வந்தேன் கண்ணம்மா திருநாள் இதுவா இதயம் தரவா உரைத்தேன் மெதுவா கஞ்சி கஞ்சி வரவா பட 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 படவன எந்த கண்ணம்மா நீ தொட 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 துடிக்குது எந்த நெஞ்சம்மா ஹே சிலு 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 சிலுவன கொஞ்சம் செல்லம்மா பாலாஜி வந்து சேரும்போது பேக் பெஞ்சில் தான் உட்காந்துருந்தார் எல்லாரும் மாதிரி. நான் வந்து சேரும்போதே ஃப்ரண்ட் பெஞ்சில் உட்காந்துருந்தேன். ஆனால் பாலாஜி வந்து பேக் பெஞ்சில் உட்காந்துருந்தவர் அப்படியே நான் வந்து ஃப்ரண்ட் பெஞ்சுக்கு மேலேக்கே வந்து நினைக்கும் போது மிகவும் சந்தோஷமாக இருக்குது. அதாவது அவருடைய தலைவருடைய சொல் சிந்தனை செயல் மாற்றத்தை உருவாக்க வேண்டும். அவ்வாறு அவர் வெளிப்படுத்திய சொல்லினால் மாற்றம் அடைந்த நாட்டுடைய தலைவர் என்ற முறையிலும் சங்க உறுப்பினர் என்ற முறையிலும் கொடுப்பவங்க மறந்துடுவாங்க. ஆனால் பெற்றவர்கள் நன்றியோடு அதை நினைவு கூறுவது என்பது மனிதாபிமானம். மாவட்டத்திலே யாரும் இல்லாத ஒரு நிலையிலே பாராட்டி அவர்கள் சாதனை படைத்து மக்களாகி இன்னும் பல்வேறு வேலைகளுக்கு இருக்கிறார்கள் கூறி இந்த அருமையான வாய்ப்பினை இங்கே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை கூறி எல்லாம் முன்னோர்களால் நீண்ட ஆய்வு பெற்று இந்த தம்பதியை 50ஆம் ஆண்டு 75ஆம் ஆண்டு 100ஆண்டு விழாவை காண வாழ்க்கை அருமை என்னுடைய அண்ணன் விசிஎன் அவர்கள் அன்றைக்கு 2000 இன்னைக்கு தேதி 20/1/2025 20/1/2005 அவருடைய திருமணம் நடந்தது. அன்றைய தினம் தான் வந்தேன் என்று பெருமையோடு சொன்னார். நானும் வந்தேன் என்பதை சரித்திரத்தில் இடம் விட்டுவிட்டார். நம்முடைய அன்பு சகோதரர் பாலாஜி அவர்கள் ஆரம்ப காலத்திலிருந்து அடிப்படை பணியை செயல்படுத்தி மிகச் சிறப்பான முறையிலே தன்னுடைய வாழ்க்கை நிலையை மேம்படுத்தி கொண்டு அந்த வாழ்க்கை நிலை தனக்கு மட்டும் பயனில்லை, அனைவருக்கும் பயன்படத்தக்க வாழ்க்கை என்கின்ற விதத்திலே தன்னுடைய வாழ்க்கை நெறிமுறைகளை அமைத்து
கல்யாணம் ஆன நாள் வந்து இன்ஜினியர் 1 days 2,000 அதை கூப்பிடுங்கன்னா 5 வரும். அதனால் அவருடைய வாழ்க்கையை அவங்க டாப் நம்பர் ஆகட்டும் அவர் சூப்பர் கூட 5 தான் வச்சுருக்காங்க. ஸோ அவருக்கு வந்து அந்த பஞ்சபூதங்களுடைய ஆசீர்வாதங்கள் இயற்கையாகவே இருக்குது. ஆனால் 6வது ஜெயசூதோட கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அவருக்கு ஏகப்பட்ட ராசி, அதாவது கைப்பிடித்த அந்த ராசியானது அவருடைய உழைப்பு சொல்லுவாங்க. பாலாஜி என்னுடைய தந்தையான உழைப்புங்க உழைச்சவங்க எல்லாருமே அவங்க நிலைக்கு வர்றதுங்கிறாங்க. அந்த அம்மாவோடைய ராசி தான் இன்னைக்கு வந்து பாலாஜி சார் வந்து இன்னைக்கு இந்த வருஷம் இருக்காரு. அதை நான் வந்து பதிவு பண்ணுறேன். அதுக்கு நல்ல கையில் இருக்காங்க. அப்போ தான் ஜெயஸ்ரீ மேடம் வந்து சந்தோஷமாக இருப்பாங்க. அன்பேமா அப்படிங்கிற நம்ம மாவட்ட மாநாடு நடந்துச்சு. அது வந்து டின்னர் முடிச்சுட்டு பாலாஜி சார் வந்து வெளியில் வரும்போது நானும் ஆர்கேவும் நின்றுட்டு இருந்தோம். எங்கள் 2 பேர் தோல்லையும் கையில் தோல்களை கை போட்டுட்டு பேசிக்கிட்டே வந்தார். பேசிக்கிட்டே வரும்போது நம்மளுடைய உள் மனசு சொல்லிக்கிட்டே இருந்துச்சு, யாரும் நம்மளை வாட்ச் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அது வேற யாரும் இல்லை, மேடம் தான் தள்ளி நின்று வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. அந்த கணவர் வந்து எப்படியெல்லாம் எல்லாருக்கிட்டையும் பேசுகிறாங்க, சிரிக்கிறாங்க, இருக்கிறாங்க அப்படிங்கிறத மறைந்திருந்து வீடியோ எடுத்தாங்க. ஒரு ஸ்டேஜில் கிட்டக்க முடியும் அப்படியே நடந்துவாங்க, சரிங்க இப்படி நில்லுங்க அப்படி நில்லுங்கன்னு சொல்லிட்டு ரசித்து எப்போ ரசிப்பாங்கன்னாக்க கல்யாணம் ஆகி 1 வருஷம் 2 வருஷம் தான் ரசிப்பாங்க. 25 வருடங்கள் கழித்தும் இந்த ஜனவரி மாதம் நடைபெற்ற மாவட்ட மாநாட்டில் நல்லபடியாக நின்று ரசித்து அவர் வந்து அப்படியே சந்தோஷமா அவங்க 2 பேரும் தோல்களை கை போட்டு போனதை நாங்க பார்க்கணும் அவங்க நினைச்சுக்கிறாரு. பாலாஜி சாரோட வெற்றிக்கு காரணம் ஜெயஸ்ரீ அம்மா தான் சொன்னாரு. நான் பார்த்துருக்கேன். அப்படியா சொல்றீங்க? ஆமாங்க, அவங்க மட்டும் இல்லைங்க, ஒரு குடும்பமே உழைக்குதுங்க ரோட்டரிக்காக. அப்படிதான் வாசனை. இங்க வந்தோட சாதாரண பேசுறாரு. அடுத்து நம்ம விழா நாயகன் மேடை ஏறுவாருன்னு சொன்னாதான் போதும். ஜெயஸ்ரீயோட டக்குன்னு படப்படன்னு மாலையை தூக்கி பாலாஜி சார் கழுத்துல போட்டாங்க. படப்படன்னு முடிச்சு இழுத்துட்டு வந்தாங்க. தூரத்துலேருந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் எடுப்பாங்க. அந்த மாதிரி தான் நான் ஒரு பிரசிடெண்ட்டாக ஒரு சின்ன ஊருக்கு ஒரு சின்ன ஒரு இடத்துக்கு பிரசிடெண்ட்டாக இருந்தேன். ஆனால் எப்போ ஃபோன் பண்ணாலும் எந்த நேரத்தில் ஃபோன் பண்ணாலும் குறைஞ்சது உடனே 2 ரிங்லேயே ஃபோன் எடுத்துருவார். இல்லை ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ள திருப்பி கால் வந்துடும். அன்பை மட்டுமே அனைவருக்கும் கொடுத்து எல்லாரையும் அரவணைச்சு பிரசிடென்ட் செக்ரட்டரி ஒரே ஃபேமிலி மாதிரி கொண்டு போனார். எல்லா இன்ஃபர்மேஷனும் ஷேர் பண்ணுவார். நெய்வேலிக்கு ஒரு பர்மனன்ட் ப்ராஜெக்ட் ஆன்கோயிங் ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காரு. அதுக்கே முதல்ல நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கணும். இந்த சான்ஸை யூஸ் பண்ணி சார் சாலியா சார் சொன்ன மாதிரி எங்களுக்கு வாழ்க்கை வயதில்லை வழங்குகிறோம். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் உங்களை வழங்குவோம் சார். எங்கள் ஊர் சார்பாகவும் எங்கள் சார்பாகவும் நன்றி சார். As he really given pride and proud to Kumbakonam, our Kumbakonam is getting pride for having got a birth in Balaji here. Such a greatest phenomenon, we can see that. உலகத்தில் அன்பு, அறிவு, அழகு இதை தாண்டி அரவணைப்பு, இந்த 4 முக்கியமான சந்ததிகள் யாரிடத்தில் இருக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக மிக அழகாக அமையும். இந்த வாழ்க்கை என்ற ஒரு சொல்லிலேயே ஒரு தத்துவம் இருக்கிறது. பாலாஜி சார வா என்றது வாழ்க்கை. ஏன் கூப்பிடுகிறாரே வாழ் என்று சொன்னது? எப்படி வாழ் என்றதை கையை வைத்துக் கொண்டு உழைத்து வாழ் என்றது. உழைத்து வாழ்ந்தால் என்ன கிடைக்கும்? வாகை. அந்த வாழ்க்கையில் உள்ள வாகை கண்டிப்பாக ஒரு வாகை கூடி வாழ்ந்த மனிதராக இந்த கும்பகோணத்திற்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமாக ஒரு சாதனை மனிதராக இருந்திருக்கிறார். A God can give a human and also really makes ஒரு மேரேஜ் லைஃப்பை வந்து மிக அழகாக அமைத்து கொடுப்பது அந்த இறைவன். அவங்க பேரில் பாருங்க, பேரிலேயே வெற்றி இருக்குது. ஜெயஸ்ரீ. பாலாஜினா எப்போதுமே காசு இருக்கும். அந்த காசை அடுத்தவர்களுக்கு, அதாவது கீப் கிவிங், கீப் லவ்விங், கீப் ஷேரிங், கீப் டூயிங், அதுதான் அவருடைய தாரக மந்திரமாக இருக்கிறது. உண்மையிலுமே எனக்கு பிடித்த ஆங்கிலத்தில் வார்த்தை எப்போதுமே சொல்லுவேன், லவ் டு லிவ் த வே யூ லைஃப் அண்ட் ஆல்சோ லிவ் த வே யூ லவ். இது ரெண்டுமே இருந்ததுன்னா வாழ்க்கையில் எந்த மனிதரும் ஒரு சாதனை மனிதராக வாழலாம் என்பதற்கு இந்த தம்பதிகள் கும்பகோணத்திற்கு எல்லாரும் ஒரு ஏகேஎஸ் வாங்குறதே பெருசு. அவரும் ஒரு ஏகேஎஸ், ஜெயஸ்ரீ மேடமும் ஏகேஎஸ்.
யார் பணம் சம்பாதித்தாலும் அந்த கொடுப்பதற்கு யாரிடம் மனம் வருகிறதோ அந்த மனம் இருப்பவர்கள் தான் பணம் இறைவன் கொடுத்து கொண்டே இருப்பார். அப்படிப்பட்ட ஒரு தம்பதிகள் ஒரு ரோட்டரி இயக்கத்தில் சேர்ந்து இன்னைக்கு பன்னாட்டு அளவில் பெரிய புகழை சேர்த்து கொண்டு இந்த கும்பகோணத்திற்கு பெருமை சேர்த்து கொண்டு பல உள்ளங்கள் வாழ்த்துகின்றபடி அவர் வருங்காலத்தில் RI டைரக்டராக உறுதியாக வருவார். அதற்கு எங்களுடைய மாவட்டமும் எப்பொழுதும் துணை நிற்கும் என்று சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்னைக்கு இன்விடேஷன் பார்த்தோம், எல்லாரும் மேலே ஒரே ஒரு AKS, அதனால் AKS மட்டும் போட்டிருந்தாங்க. ஒரு நமது பூனே நீட்டூர் மாவட்டத்தை ரோட்டரி உலக அளவில் ஒரு அடையாளப்படுத்தி கொண்டிருப்பவர் ஐயா அவர்கள். உட்காந்துருக்கும்போது சொன்னோம், அம்மா பார்க்கும்போது அப்படியே ஒரு தெய்வ கடாட்சமா ஏதோ ஒரு சாமியை பார்க்குற மாதிரி பின்னாடி இருக்கிற 2 சாமி தான் இவங்க 2 பேருமா தெரியுது. நீங்கள் எல்லாரையும் நீங்கள் அனைவரும் ஆசிரியர் வேண்டும் என்று அனைவரும் சார்பாக கேட்டுக்கொண்டு வாய்ப்பு நான் சென்றுள்ளே. மேலும் இவரது திருமண நிச்சயதார்த்தத்துக்கு நானும் அவருடன் மதுரைக்கு சென்றிருந்தேன். சின்ன வயதிலிருந்து உழைப்பால் உயர்ந்தவர், இளம் தொழிலதிபர், இளம் வல்லுன்னு கூட சொல்லலாம். பரணி தேட்டரில் படம் பார்த்துட்டு செல்வன் தேட்டர் வழியாக போக முடியாது, ஒரே இருட்டாக இருக்கும். இப்போ இருக்க புதிய பேருந்து இந்த பக்கம் வயல், ஒரே தமக்கலை சவுண்டு, பாம்பெல்லாம் கிராஸ் ஆகும். அதனால் பாலக்கடை வழியாக சுற்றி அப்படி போவோம். அப்போ செகண்ட் ஷோ முடியும் போது ஒரு மணி இருக்கும். முடிஞ்சு போகும்போது பார்த்தா அவங்க வீட்டில் அவரும் அவருடைய சகோதரர் சௌமி நாராயணன் இருவரும் 1 மணிக்கு அந்த டைப் அடிக்கிற சவுண்ட் கேட்டுருக்கோம். அதை சாதாரண கேட்டுட்டு சொல்கிறோம். உழைப்பால் உயர்ந்தவர், அதற்கு அவரை தவிர யாரும் உதாரணம் சொல்ல முடியாது. அது மட்டுமல்ல, நம்மளுடைய மாவட்டத்தை துணை ஜோன் 5 மற்றும் பன்னாட்டு ரோட்டரி திரும்பி பார்க்க அளவிற்கு ஒரு AKS கொடுத்த முதல் நபர். ஏன்னா நான் ஒரு இன்ஸ்டியூட்லாம் போகிறோம் பார்க்கும்போது அந்த AKSன்றது எவ்வளோ ஒரு மதிப்புமிக்க ஒரு பெயர் என்பது அப்பொழுதுதான் தெரிந்தது. நான் எல்லாருக்குமே செல்வங்கள் இருக்கின்றது, அதை கொடுக்கக்கூடிய மனம் இருப்பதில்லை. ஆனால் அந்த மனம் படைத்த நம்முடைய முன்னாள் மாவட்ட ஆளுநர் அவர்களை வாழ்த்துகிறேன். வாழ்த்த வயதில் என்று சொல்ல முடியாது, நானும் அவர்களுடைய ஏஜ் தான் நினைக்கிறேன். ஒரு எனக்கும் அவருக்கும் ஒரு 365 நாள் தான் டிஃபரன்ஸு. அதனால் அவரை வாழ்த்தி மகிழ்ச்சியோடு அடுத்தாண்டு அவரும் அவருடைய துணையாரும் என்னுடைய நிகழ்வில் கிளம்பியை வாழ்த்துமாறு கொடுக்க விடைபெறுகிறேன். ஆளுநர் தலைமையில் கும்பகோணம் ரோட்டரி சங்கத்தின் தலைவர் தலைமையில் வருகை புரிந்து இது சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பாதி பேர் கிட்டத்தட்ட பானா பாலாஜின்னு பேர் இருக்கிறதுனால இன்னைக்கு எனக்கு நிறைய மெசேஜ் வந்துகிட்டு இருக்கேன். உங்களுடைய 25வது வெளியூராவுக்கு எனக்கு ஏன்னா மறுபடியும் நம்ம இன்னொரு வாட்டி கொண்டாடலாம், நமக்கெல்லாம் முடிஞ்சிச்சு. இருந்தாலும் நாங்கள் ஒரு கோவியால் காலகட்டத்தில் கஷ்டமான ஒரு நேரம் முடிஞ்சு ஒரு அடுத்ததாக நம்ம டிஸ்ட்ரிக்டை மிக உயர்ந்த நிலையில் ஒரு ஃபவுண்டேஷன் மெம்பர்ஷிப் எல்லாத்துலேயுமே ஒரு சிறந்த சாதனை படைத்து நம்முடைய மாவட்டத்தை திரும்பி பார்க்க வைத்த ஆளுநராக இருக்கின்ற பாலாஜி அவர்கள், அவரை பார்க்கும்போது அவருடைய வேகம், உழைப்பு, உயர்வு இது 3 தான் எனக்கு கிடைக்கும். எதாக இருந்தாலும் ஒரு ஸ்பீடாக டிசிஷன் எடுப்பார். அவர் டைப்பில் கூட ரொம்ப ரொம்ப ஸ்பீடாக வர்றதில் ஆல் இண்டியா லெவலில் பாஸ் பண்ணான்னு சொல்லுவாங்க. ஆமாம், ஆல் இண்டியா லெவலில் பாஸ் பண்ணவர். நீண்ட ஆயுள் நெடிய செல்வம் பெறுமாறு வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆனால் இந்த பாராட்டு அவர்கள் அவருக்கு உள்ள செல்வங்களையும் நம்மள மாதிரி உள்ள தலைவர் செயலாளர் உள்ள அனைவருடைய செல்வங்களையும் நம்முடைய சர்வீஸ் ரோட்டரி இன்டர்நேஷனல் மிகப்பெரிய சாதனையாக பல கோடி ரூபாய்கள் கொடுத்து எல்லாருக்கும் புண்ணியம் செய்து கொடுத்துருக்காங்க. அவருடைய குடும்பமும் அவர் அனைவரும் வெளியூட்டு வாழ பாபா சொல்யூஷன் சார்பாக சார்பாக நன்றி. 2.25 கோடி ரோட்டரி இன்டர்நேஷனல் ரோட்டரி ஃபவுண்டேஷன் கொடுத்த ஒரே நபர் நம்ம மாவட்டத்தில் பாலாஜி அவர்கள். ஒருவர் தான் தலைவராக இருந்தால் மட்டும் போராது, தன்னை சுற்றி இருப்பவர்களையும் தலைவராக்கி அவரை அழுது பார்ப்பவர்தான்
உண்மையிலேயே ஒரு தலைவராக விளங்க முடியும். அந்த வகையில் பிடி பாலாஜி அவர்கள் என்னை அடையாளம் கண்டு நான் தயக்கத்தோடு இருந்தபோது எனக்கு ஒரு நிகழ்வை கொடுத்து அந்த நிகழ்வை வெற்றிகரமாக நடத்தி கொடுத்து இந்த மாவட்டமே ஜெயக்குமார் ஆளுநராக வந்தால் நன்றாக இருக்கும் என்று அனைவருமே கருதக்கூடிய அளவிற்கு ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி கொடுத்து இன்றைக்கு என்னையும் மாவட்ட ஆளுநர் அமர்ந்து பார்க்கக்கூடிய முன்னாள் ஆளுநர்களின் தலையாய முன்னாள் ஆளுநர் பாராளுமன்ற வகைப்படுத்தார் என்பதை பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். அவர் டைரக்டர் சொன்னார், வாழ்த்து சொன்னார். தங்கமயில் கல்லூரியோட சிஇஓ டைரக்டர் சார், டைரக்டர் சார், ஆர்ஐ பிரசிடென்ட் ஆகிறதுக்குள்ள எல்லா தகுதியும் உள்ள ஒரு படைத்தவர். ஏன் நான் சொல்கிறேன், டிசிஷன் மேக்கர் சார். இவர் நான் பெருமைக்காக சொல்ல, என்னோட ஆளுநர்கள் எப்படி எடுத்துக்கிட்டேன்னா பாலாஜிக்கு முன் பாலாஜிக்கு பின் அப்படி தான் பிரித்தேன். அவரோட ஒவ்வொரு நகல்வும் நான் ஜெயிக்கிறதுக்கு என்னை ஜெயிக்கிறதுக்காக இவர் ஆண்டு நான் ஜெயித்தேன், அதில் மாற்றம் கிடையாது. இவர் டிசிஷன் இருக்கு பார்த்தீங்களா, நிறைய நேரம் பேசும்போது ஒரு நிகழ்வை ஒரு பெரிய ஒரு டிசிஷனை அசால்ட்டாக எடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஆளுமை படைத்த ஒரு மாமனிதர் அன்பு நண்பர் பாலாஜி அவர்கள். ரோட்டரியில் பெரிய ஆர்வம் இல்லாமல் இருந்தேன். நம்ம பிசிஎனுங்க அவர் தான் நினைத்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு பிரசிடெண்ட் ஆகிறதுக்கும் நம்ம சங்கத்தில் ஒரு மோட்டிவேஷன் கிடைச்சிது. டைரக்ட் பிரசிடெண்ட்டு பாலாஜி பாபு சொன்னது போல் எல்லாத்தையும் ஃபாஸ்ட்டு தான். டைரக்ட் பிரசிடெண்ட் ஆகி 22ஆம் தேதி எனக்கு ஞாபகம் இருக்குது, 21ஆம் தேதி நினைக்கிறேன். அப்போ தாராசுரம்னு ரோட்டரி கிளப் இருந்தது, அதில் பதவி ஏற்பில் இருந்தார் டாக்டர் பழனிவேல் சார். இப்போ டிஜிஇ எனக்கு ஃபோன் பண்ணார், அடுத்த வருஷம் நீங்கள் என்னோட அசிஸ்டன்ட் கவர்னராக இருக்க முடியுமான்னு கேட்டார். உண்மையிலே எனக்கு அது போல் எண்ணமே கிடையாது. இன்னும் சொல்ல போனால் அசிஸ்டன்ட் கவர்னர்னா என்னன்னு பெருசாக கூட தெரியாது. ஒன்று நான் இந்த வருஷம் பிரசிடென்ட் சார், நீங்கள் மாற்றி கீர்த்தி யார்ட்டையாவது பேசுகிறீங்களான்னு கேட்டேன். இல்லை பாலாஜிட்ட தான் பேசுகிறேன், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னாரு. அது அப்போ வேடிக்கை என்னன்னா, இது முடிஞ்சு ஒரு 4 நாளில் என்னோட கவர்னர் பேசினார் அசோகா, நீங்கள் அடுத்த வருஷம் ஏஜியாக இருந்தாலும் இந்த வருஷம் நீ சரியாக வேலை செய்யாமல் இருந்துடாத தம்பின்னு. இப்போ எப்படி பயப்படுறோமோ அப்படியே பயந்தாங்க அப்பையும். நான் சொன்னேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு. அந்த வருஷம் இந்த என்டையர் அண்டர்வுட் டிஸ்ட்ரிக்டில் பிரசிடென்ட்டில் சாம்பியன் அவார்டு எனக்கு கொடுத்தாரு. அதாவது நம்ம எந்த பணியை ஒப்புக்கொண்டு விட்டோமோ அந்த பணியை செம்மையாக செய்ய வேண்டுங்கிற எண்ணம் தான். நீங்கள் சொன்னாப்புல அந்த 5ஆம் நம்பர் ராசி ஆகும். பாஸ்கருக்கு 23 பிறந்தவர், நானும் 23 பிறந்தவன். அவர் 95னாரு, 20 கழிச்சிங்க 75. நான் 71, 4 வயசு வித்தியாசம். வேடிக்கை என்னன்னா 20/1/2000 கல்யாணம் சார், அதுவும் 5ஆம் நம்பர். அந்த கல்யாணம் முடிஞ்சு 23ஆம் தேதி ரிசப்ஷன், அதுவும் இந்த கல்யாண மண்டபத்தில் 23/5, 23/1 ரிசப்ஷன், அதுவும் இதே மண்டபத்தில். இதில் கலந்து கொண்ட சில பேர் வந்திருக்காங்க. நடந்தது அப்போ காரை சுப்பையான்னு ஒரு கச்சேரி வச்சுருந்தோம். மொத்தம் 33 பேர் வந்திருந்தாங்க அவங்க அப்பயே. அதில் என்ன வேடிக்கைன்னா, அந்த எந்த கல்யாண மண்டபத்தில் ரிசப்ஷன் நடந்ததோ அந்த மண்டபத்தையே பழனிவேல் சார் நான் உதவியாளராக இருந்தபோது இந்த விலைக்கு வாங்கினோம். ஏன்னா நானும் அவரும் கான்ஃபரன்ஸுக்காக மெட்ராஸில் இருப்போம். மெட்ராஸில் இந்த அர்ச்சனான்னு ஒரு மேடம் இப்போ வந்துட்டு இருக்காங்களா, அவங்க முதல்ல ஐடென்டிஃபை பண்ணது நானும் பழனிவேல் சார், அமீர்ஜான் 3 பேர் தான், சித்தார்த்தன். அவங்கள்ட்ட நாங்கள் இந்த ஈவெண்ட்டுக்காக பேசிகிட்டு இருக்கப்போ சோமி இதான் பேசினார். அதாவது இந்த மண்டபம் விலைக்கு வந்திருக்கு, இதை நம்ம வாங்கணும்னு சொன்னாப்புல. நான் அங்கேயே சொன்னேன், நான் வரணும்னு எதிர்பார்க்கணும், அட்வான்ஸை கொடுத்துரு. ஏன்னா நம்ம ரிசப்ஷன் நடந்த கல்யாண மண்டபத்தை 10 ரூபா கூட இருந்தாலும் நம்ம வாங்கணும். உண்மையிலேயே இதை வாங்கும்போது நான் ஊரில் இல்லை, ஃபோன்லேயே பேசி வாங்க சொன்னேன். அந்த அளவு மறக்க முடியாத ஒரு மண்டபம் இந்த மண்டபம். நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான நல்ல காரியங்கள் இந்த மண்டபத்தில் நடந்திருக்கு. அதுக்கு 25வது திருமண விழாவையும் யாருக்கு இந்த பாக்கியம் கிடைக்குன்னு சொல்ல முடியாது. எங்கே கல்யாணம் நடந்ததோ அங்கே 25வது திருமண விழாவையும் நம்ம நடத்தக்கூடிய வாய்ப்பு. அது மட்டும் இல்லை, இந்த ஆண்டு நம்ம எஸ்ஐஆஸ் இருக்கார்ல, எங்கள் கிளப்பு கொஞ்சம் பெரிய மெம்பர்ஸ் நிறையா இருக்காங்க, பெரிய மண்டபத்தை வைக்கணும் போனால் எஸ்ஐஆஸ் சொல்லிட்டாரு, நான் இந்த மண்டபத்தில் தான் சார் பதவி ஏற்றுப்பேன்.
அதுபோல் இந்த ஆண்டு பதவி ஏற்போம் இதே மண்டபத்தில் தான் அவருக்கு நடந்தது. அதுபோல் எல்லாமே கோயின்ஸ்டேட் ஆகி ஒரு ராசியான மண்டபம். இந்த நிகழ்வு நீங்கள்லாம் சொன்னது போல் எனக்கு வந்து பெருத்த ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடியது என்னுடைய மனைவி. சபைக்காக நான் சொல்லவில்லை, ஜெயஸ்ரீ கொஞ்சம் சூடானவங்க தான், சாதாரண ஆள் இல்லை. அதே சமயத்தில் எனக்கு முழு சுதந்திரம் கொடுப்பாங்க. நான் வந்து $2.5 லட்சம் கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய்க்கு மேலே ரோட்டரி ஃபவுண்டேஷனுக்கு கொடுக்க போகிறேன்னு சொல்கிறது கூட நான் பெருசாக சொல்லிக்கல, யாருக்குமே தெரியாது. அங்கே வந்து தான் அறிவித்தேன். என் வீட்டில் வந்து மற்றவங்களா இருந்தால் என்னங்க இப்படி சொல்லிட்டீங்களே அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பற்றியே அவங்க எந்த கேள்வியும் கேட்கல. நான் கேட்டேன், இன்னும் கேட்கலையே அப்படின்னு கேட்டேன். அப்போ சொன்னாங்க 2 விஷயம் சொன்னாங்க. ஒன்று, நீங்கள் பார்த்து சம்பாதிக்கிறது எவ்வளோனா செலவு பண்ணலாம், தப்பு இல்லை. 2வது, இந்த பணத்தை பல மடங்கு சம்பாதிப்பீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதனால் இதெல்லாம் ஒரு மேட்ரு இல்லை. அது கூட என்னோடய சகோதரரும் இப்படி தான். அது 2வது ஒத்துழைப்பு. சகோதர மனைவி, எங்கள் அண்ணி மற்றும் எங்கள் தாயார், எங்கள் குடும்பத்தில் அத்தனை பேருமே நம்ம என்ன சொல்கிறோமோ நம்ம சொன்னால் நியாயமாக இருக்கும், சரியாக இருக்கும் என்பதால் என்னுடைய அத்தனை பணிகளுக்கும் எவ்வளோ டொனேஷன் கொடுப்பேன். அவங்களுக்கு உடன்பாடு இல்லாட்டியும் நம்ம கொடுத்துட்டோம், கமிட்மெண்ட் கொடுத்துட்டா நீங்கள் செய்யுங்க அப்படிங்கிறது முழு ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க. உண்மையிலேயே அதுக்கு நம்ம வந்து அது மட்டும் இல்லை, நிறைய டிசிஷன் எடுக்கணும். நம்ம வந்து பண்ணுற பிஸ்னஸ் இருக்குல்ல, ஹூ இஸ் த பெஸ்ட் லீடர் இன் பிஸ்னஸ்னால் சரியான முடிவை எடுக்கக்கூடிய வாய்ப்பு உள்ளவங்க தான் பிஸ்னஸில் வந்து சக்ஸஸ் ஆக முடியும். ஒரு இடத்த வாங்க போகிறோம், இந்த இடத்த வாங்கினா நம்ம பிஸ்னஸில் ஜெயிக்க முடியுமா இல்லையா அப்படின்னு ரொம்ப கணிக்கணும். அது போன்றதெல்லாம் சில சமயம் 1-2 நமக்கு தப்பாக கூட போகுது நம்ம டிசிஷன். இருந்தாலும் அப்போலாம் நம்மளை என் ஃபேமிலியில் யாருமே டிஸ்கரேஜ் பண்ணதில்லை. பரவாயில்ல, ஒரு தவறான சின்ன முடிவு தவறாக இருந்தாலும் அடுத்ததில் சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி என்னுடைய சகோதரர் சௌமியநாதன், எங்கள் குடும்பத்தார், இன்னும் சொல்ல போனால் சகோதரர் பையனும் இப்போ வந்துட்டு அது பிஸ்னஸ் சந்தோஷம். அவங்களாம் நம்மளுக்கு வந்து கோஆப்ரேட் பண்ணி. 2வது, நானும் வந்து ஜனநாயக ரீதியாக எல்லாத்தையும் கேட்டு தான் எந்த முடிவும் எடுப்போம்னு வச்சுக்கிங்களேன். அந்த அளவு எல்லாரோட ஒத்துழைப்புனால நம்மளால் இது போல் செயல்பட முடியும். உண்மையிலே நம்ம ரோட்டரி ஆட்டம் உள்ள லைஃப்பில் வந்து நம்ம குடும்பத்தார் சப்போர்ட் இல்லைன்னா ரோட்டரியில் நம்மளால் ஒர்க் பண்ண முடியாது. ஃபேமிலி மெம்பர்ஸோட சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் ரோட்டரியில் நம்ம சிறப்பாக பணியாற்ற முடியும். அதுபோல் என்னோடய பொண்ணு வந்து நெதர்லாண்ட்ஸில் படிக்குது. என் பையன் விஐடி யூனிவர்சிட்டியில் நைட்டு வரைக்கும் இருந்தான். நைட்டு கோயிலில் விசேஷம்லாம் முடிச்சுட்டு தான் காலையில் தான் போனான். அவனுக்கு இன்றைக்கி ப்ராக்டிக்கல் எக்ஸாம். என்னால் 2 பேருமே அதில் கலந்து கொள்ள முடியவில்லை. இருந்தாலும் என்னுடைய சிஸ்டர், அவங்க ஹஸ்பண்ட்லாம் வந்துட்டு போனாங்க. எப்படி இந்த ரிசப்ஷன் நடந்ததோ அதே போன்ற 25ஆம் திருமண சில்வர் ஜூப்ளி செலிப்ரேஷனை மிக சிறப்பாக நாம் தினமும் சந்திக்கக்கூடிய நபர்களை வைத்து மிக சிறப்பாக நடந்ததுக்கு வருகை தந்து சிறப்பித்துள்ள அத்தனை பேருக்கும் மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் ஆசையோட அடுத்த 50வது திருமண நாளையும் இதே மண்டபத்தில் நம்ம கொண்டாடுவோம். இவ்வளோ அடுத்த ஆண்டு எங்கள் சங்கத்தோட 75வது ஆண்டு விழா டைமண்ட் ஜூப்ளி மிக சிறப்பாக கொண்டாடப்பட உள்ளது. அது இங்கெல்லாம் பத்தாது, நம்ம டிஎஸ் மகாலாட்டம் மிகப்பெரிய மகாலில் தான் வைக்கணும். ஏதாவது ரோட்டரி உலக தலைவர் இல்லை முன்னாள் தலைவர் யாராவது ஒருத்தர் சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டு மிக சிறப்பாக அந்த நிகழ்வை நம்ம கும்போண ரோட்டரி சங்கத்தின் சார்பில் நடத்தப்பட உள்ளோம். கலந்து கொண்டுள்ள அத்தனை ரோட்டரி நண்பர்களுக்கும் என் சார்பாகவும் என் குடும்பத்தார் சார்பாகவும் கும்போண ரோட்டரி சங்கத்தின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.